அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைப்பு ஹஜ்ஜும் இப்ராஹிம் நபி அவர்களும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித ஈராக் நகரிலே பிறந்தார்கள். அவர்களுடைய காலத்தில் நும்ரூத் எனும் அரசன் இருந்தான். அவன் உலகை ஆண்ட அரசர்களில் ஒருவன். உலகை 4 பேர் ஆட்சி பண்ணியிருக்கிறார்கள். அதில் 2 பேர் முஸ்லிம், ஒரு சுலைமான் அலை துன்ஹர் அலை, 2 பேர் காபீர்கள், ஒரு புக்து நசீர், 2 நும்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசன். இந்த அரசன் அல்லாஹு தஆலா ஒருவன் என்று சொன்னதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெரிய ஒரு கிழங்கு ஒன்று தோண்டி அந்த கிழங்கு நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் போட்டு எரித்தார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பு கொடுத்தது. அந்த நெருப்பை குளிரான இதமான நெருப்பாக ஆக்கினான். அவர்கள் தங்களது உறவுக்கான சாரா என்ற பெண்மணியை திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்து அவர்கள் இருவரும் தற்போது பலஸ்தீன் என்று சொல்லும் நாட்டிற்கு ஹிஜ்ரத் வந்தார்கள். அங்கு வைத்து அங்குள்ள அரசன் சாரானாகி அவர்களுக்கு ஹாஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை பணிவிடை செய்வதற்காக வேண்டி அனுப்பினான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் திருமணம் முடித்து பல வருட காலம் பிள்ளை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் சாரானாகி தனது கணவருக்கு ஹாஜர் எனும் பணிப்பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த ஹாஜர் என்ற பணிப்பெண்ணின் மூலமாக அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலை அவர்களை பிள்ளை பாக்கியமாக கொடுத்தான். அவர்களுக்கு இடையில் அந்த பிள்ளை கிடைத்தது. அதற்கு பின்னால் சாரா நாயகி அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எனும் பிள்ளையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இப்பொழுது அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதரான நண்பரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிப்பதற்காக நாடி புனித மக்கா நகர், இப்பொழுது மக்கா கௌபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஹாஜர் நாயகி அவர்களையும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா கொண்டு விட்டு வரும்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கட்டளை பிறப்பித்தான். அந்த கட்டளைக்கு இணங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவியை ஹாஜர் நாயகியையும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த புட்பூண்டுகள் அற்ற இப்பொழுது கௌபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்திற்கு விட்டு சென்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹுடைய கட்டளை என்று ஹாஜர் நாயகி அறிந்து பொறுமையோடு தனது மகனோடு அங்கே காலத்தை கழித்து வந்தார்கள். முன்னால் அவர்கள் கொண்டு வந்த குடிவானம் உணவு எல்லாம் தீர்ந்ததும் காரணமாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகம் தாகம் ஏற்பட்டது. தாகத்தினால் அவர்கள் அழுது கொண்டே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு குடிப்பதற்கு ஏதும் தண்ணீர் இருக்குமா என்று சொல்லி அவருடைய தாயார் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபா என்று சொல்லக்கூடிய மலை
மர்வா என்று சொல்லக்கூடிய மலையிலே 7 விருத்தம் தொங்கோட்டம் ஓடினார்கள். தண்ணீர் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வேண்டி. அதுதான் இப்பொழுது சஹி என்று சொல்லக்கூடிய மலையிலே தொங்கோட்டமாக சஃபாவிலே ஆரம்பித்து மர்வா மலைக்கு சென்று அடைந்தாள். ஒரு சஹி திரும்ப அங்கே இருந்து சஃபாவிற்கு வந்தாள். 2 இப்படியாக 7 தொங்கோட்டம் ஓடினார்கள். அவர்கள் தனது பிள்ளைக்கு தண்ணீர் தேடி ஓடியதற்காக வேண்டி அந்த விடயங்கள் நடைபெறுகின்றது. அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால் பாதத்திலே ஒரு நீரை உருவாக்கினான், வெளிவரச் செய்தான். அவர்கள் தாகத்தினால் காலை உரசி இருந்த பொழுது வந்த காலடித்தடத்தில் இருந்து அல்லாஹு தஆலா நீர் ஊற்றை வரச் செய்தான். அந்த நீரூற்று ஓடிக்கொண்டே பொழுது அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்சம் நில்லு அந்த நீரூற்று சொன்னதும் அந்த நீர் நின்று விட்டது. அதை அப்படியே வளைத்து மண்ணினால் கட்டி வைத்து அவர்கள் தண்ணீர் குடித்து வந்தார்கள். அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜம்சம் கிணறாகும். எனவே அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? அதற்கு பிறகு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து பெரியவனாக பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை அறுத்து பலியிடும் படி கட்டளையிட்டான். அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி கொண்டு சென்ற நேரத்திலே செய்தான். 3 கொண்ட நேரத்திலே செய்தான் 3 விருத்தங்கள் தடை செய்தான். 3 முறை தனது பிள்ளையை நீங்கள் உங்களுடைய பாச பிள்ளையை ஏன் அறுக்கப் போகிறீர்கள் என்று தடை செய்தான். அதனுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 கற்களை எடுத்து எறிந்தார்கள். அந்த 7 கற்கள் தான் இப்பொழுது கல்லெறியக்கூடிய 3 இடங்களில் கல்லெறியக்கூடிய இடமாக 3 இடங்களில் கல்லெறிவார்கள். அந்த நினைவை வைத்து தான் இங்கே கல்லெறி விடயம் நடைபெறுகின்றன. இப்படியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த கஅபாவிற்கும் இடையே தொடர்பு இருக்கின்றது. அதுபோன்று கஅபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன செய்தான்? கட்டச் சொன்னான். அந்த கஅபத்துல்லா ஏற்கனவே கட்ட வேண்டி இருந்தது. இப்பொழுது மீண்டும் அடித்தளத்தில் இருந்து அல்லாஹு தஆலா கஅபாவை கட்ட சொல்லி அவர்கள் இருவரும் சேர்ந்து கஅபாவை கட்டினார்கள். அப்பொழுது அவர்கள் கஅபாவை கட்டக்கூடிய இடம் மகாமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடம் அங்கே இருக்கிறது. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடிப்பட்ட இடமாக இந்த வரலாறுகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் மனைவி ஹாஜர் நாயகியோடு தொடர்பு பட்டு கஅபாவும் அந்த வரலாறும் இருக்கிறது.